தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்குமே இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சின்னதாக உதவி செய்தாலே சொல்லி காட்டுற இந்த உலகத்தில் சத்தமே இல்லாமல் தன்னுடைய அடையாளத்தை வெளிக்காட்டிக்காம மக்களுக்கு சேவை செய்து கொண்டே அவங்களுடைய நல்வாழ்வில் சந்தோஷம் அடையும் சில நல்ல உள்ளங்களை அடையாளம் காட்டுவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாமே தாண்டி ஒரு மனிதனுக்கு கல்வியும் மருத்துவமும் இன்றியமையாத ஒன்று. கல்வி சொல்லிக் கொடுக்க நிறைய பாடசாலைகள் இருந்தாலும் அது எல்லாமே பணத்தோட அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஏழை குழந்தைகள் படிக்க வசதி இல்லாமல் தான் இருக்காங்க. இதே நிலைமை தான் மருத்துவமும். நோய்களை விட நோய்களை விரட்ட செலவாகும் மருந்துகளின் விலைதான் நம்மளை பயம் கொள்ள வைக்குது. 1977ஆம் ஆண்டுல இருந்து ஸ்ரீனிவாசா இளைஞர்கள் நட்பணி மன்றம், சுருக்கமா சைமான்ற ஒரு அமைப்பு கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவங்கள தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். கல்வி, மருத்துவம் இலவசமாக கொடுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றலாம், அதில் எப்படிலாம் பணம் சம்பாதிக்கலான்ற ஒரு மோட்டிவேஷனோட தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஒரு சில அமைப்புகள் மட்டும்தான் மக்களுக்காக மட்டுமே உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 1977ஆவது வருஷத்தில் ஸ்ரீனிவாசா இளைஞர்கள் நட்பணி மன்றம்னு, அதாவது சைமான்ற அமைப்பின் மூலியமாக மக்களுக்காகவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க ஒரு அமைப்பு சேர்ந்தவங்க தான் இங்கே நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ்லாம், இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன மாதிரியான ஹெல்ப்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர்? என்னோட பேர் சம்பத்குமார். நான் சைமாவுடைய செயலாளராக இருக்கேன். செயலாளராக இருக்கீங்க. ஓகே சார். இந்த மாதிரி சைமான்ற இது வந்து நீங்கள் 1977ஆவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கான காரணம் உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு? என்ன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆரம்பிச்சிங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். 1977 பல பகுதிகளில் இருக்கிற மாதிரி திருவள்ளிக்கேணி பகுதியும் கொஞ்சம் குப்பை குளங்களோட அதிகமாக இருந்தது. முக்கியமாக திருவள்ளிக்கேணி பார்சாதி கோயில் குளம் வந்து கொஞ்சம் சரியான நிலைமையில் அப்போ இல்லை. அப்போ அந்த குளத்தை வந்து சரியாக பராமரித்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணத்தோடையும், சுற்றுப்புற சூழல் வந்து நல்லா இருந்ததுன்னா நமக்கும் சமுதாயத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்ற எண்ணம் வந்து இந்த இளைஞர்கள் வந்து திருப்பதி மலை ஏறும்பொழுது இவங்களுக்கு வந்து தோணித்து, நம்ம ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இதை பண்ணலான்னு சொல்லிட்டு. அதனால் அந்த திருப்பதி பெருமாளையே ஸ்ரீனிவாசர் பேரையே வச்சு ஸ்ரீனிவாச இளைஞர்கள் நட்பணி சங்கம் அப்படின்னு 1977 ஆரம்பித்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சிவிக் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறது, கார்பரேஷனோடு சேர்ந்து சில நலத்திட்டங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி விதைக்கப்பட்ட விதை வந்து இன்றைக்கி நாங்கள் பல விஷயங்களில் வந்து வளர்ந்துருக்கோம். ஓகே, நீங்கள் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கூட எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க? எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சீங்க இந்த மாதிரி? ஆரம்பத்திலேயே ஒரு 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களோட தான் ஆரம்பித்தோம். இதை இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 350 பேர் இருக்கும். இன்றைக்கி நம்ம இப்போ இருக்கிற இந்த பில்டிங் கூட ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப சாதாரணமான நிலைமையில் இருந்து, இந்த இடமும் கொஞ்சம் மோசமாக இருந்தது. கொஞ்சம் கழிவுகளும் சரியாக வந்து மனிதர்கள் வந்து முகத்தை சுழிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு இடமா இருந்தது. இந்த இடத்த சீரமைச்சு காமிச்சதே ஓரளவுக்கு எங்களுடைய ஒரு வெற்றின்னு நாங்கள் சொல்ல முடியும். திருவள்ளிக்கேணி பகுதியில் அனைவராலும் 2 ரூபாய் மருத்துவமனை என்று அழைக்கப்படுவது இந்த சைமா மருத்துவமனை. இங்கு வரும் நோயாளிகளுக்கு வெறும் 2 ரூபாயில் மருத்துவம் பார்த்து அவர்களுக்கு தேவையான மருந்துகளையும் இலவசமாக அளிக்கிறது இந்த அமைப்பு. இந்த இடத்துல நாங்கள் 1989 இந்த மருத்துவமனைன்றதை இங்கே வந்து ஆரம்பித்தோம். அப்போ இது ரொம்ப சின்ன இடம். இதே இடம் தான் ஒரு மேற்கூரையோடு இருந்தது. அதுலேருந்து இப்போ பல பேரோட சப்போர்ட்னால இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல பில்டிங்கில் நல்ல தரமான மருத்துவத்தை வந்து இலவசமாக மக்களுக்கு கொடுத்துட்டுருக்கோம். இது வந்து 2 ரூபா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு திருவள்ளிக்கேணி பகுதியில் பல பேருக்கு தெரியும். அதாவது 89லேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் இங்கே வர அத்தனை நோயாளிகளுக்கும் நாங்கள் சார்ஜ் பண்ணுறது வெறும் 2 ரூபா. இந்த 2 ரூபாய்க்கு வந்து மருத்துவ உதவியும் கொடுக்குறோம், மருந்துகளும் கொடுக்குறோம். அது வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான எஜுகேஷன்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கல்வி தரம் நிச்சயமாக வந்து கஷ்டப்படுற மாணவர்களுக்கு வந்து தரமான கல்வி அமையணும் ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடியே தமிழகத்தில் அழகாக சிந்திச்சு நம்மளுடைய பெரியவர்கள் வந்து இந்த சீருடை திட்டத்தை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்தாங்க. ஒரு மாணவன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது பக்கத்தில் இருக்க மாணவனை பார்த்து தான் அதே மாதிரி உடைய உடுத்தலையே அப்படின்ற கஷ்டம் வராமல் இருந்தால் தான் இந்த சீருடையை கொண்டு வந்தாங்க. நாங்கள் ஆரம்ப நாட்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு சீருடை கொடுக்க ஆரம்பித்தோம். இதில் ஆரம்பித்து கடைசி ஒரு 15 வருஷமாக நாங்கள் வந்து 1000க்கும் மேற்பட்ட சீருடைகள் வந்து ஸ்கூல் திறக்கும் பொழுது மாணவ மாணவியருக்கு வந்து இலவசமாக கொடுத்துட்டுருக்கோம். இது வந்து ஒரு பகுதி. இதை தவிர தரமான கல்வி எல்லாருக்கும் சென்றடையணும் அப்படின்றது நிச்சயம். இன்றைக்கி வந்து டியூஷன் சென்டர்ஸில் வந்து ரொம்ப நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவ்வளோ பணம் கட்டுறதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை.
இதுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நாங்கள் முதல்ல வந்து பரீட்சை நேரங்களில் வந்து டியூஷன் அரேஞ்ச் பண்ணோம். கஷ்டப்பட்ட பசங்களை தனியாக கூப்பிட்டு பாடம் நடத்தினோம். இதெல்லாம் வந்து எங்களுடைய ஆரம்ப எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லலாம். 2008 அன்றைக்கி இருந்த போலீஸ் கமிஷனர் திரு ஆர் சேகர் அவர்களால் சைமா குரோத் அப்படின்னு ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம். இது எங்களுக்கு வந்து பெரிய மைல் ஸ்டோன். இப்போ 8வது வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு. இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த வருஷம் வந்து 10வது தமிழ் மீடியம் 2 கிளாஸ், 10வது இங்கிலீஷ் 2 கிளாஸ், 10வது தமிழ் மீடியம் 1 கிளாஸ், +2 காமர்ஸ் குரூப் 1, +2 சயின்ஸ் குரூப் 1. ஒரு கிளாஸ்லேயும் 30லேருந்து 35 மாணவர்கள். இதுக்கு ஒரே தகுதி எக்கனாமிக்கலாக பேக்வர்ட் செக்ஷனாக இருக்கணும். அதாவது பெற்றோர் வந்து கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும். அடுத்தது வந்து பெற்றோர்கள் படிக்காதவங்களாக இருந்தாங்கன்னா, அது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட், அம்மா அப்பா வந்து ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு கொத்தனார் இந்த மாதிரி கூலி வேலை பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஸ்டேஜில் அவங்களுக்குலாம் அதிக மார்க் கொடுக்குறோம். அடுத்து அப்பா இல்லாத மாணவர்கள் இந்த மாதிரி இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு அதிக மார்க் கொடுத்து, இந்த மாணவர்களை மட்டும்தான் எங்களுக்கு தேர வேண்டிய ஒரே தகுதி. அவங்களுடைய மதிப்பெண்கள் கூட இல்லை, கஷ்டப்பட்ட மாணவர்களாக இருக்கணும். ஸோ பணத்தை அவங்க கட்ட முடியாத மாணவர்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 150 மாணவர்கள் எங்கள்கிட்ட படிக்கிறாங்க. 1977ஆம் ஆண்டு ஒரு சில இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு தனது ஆக்கப்பூர்வமான செயல்களால் செய்துள்ள சாதனைகளை அளவிட முடியாது. படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு புத்தகம், சீருடை வழங்குதல், மருத்துவ முகாம்கள் நடத்துதல், சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்தல், குழந்தைகளுக்கான திறமைகளை வளர்த்தல், மாலை நேர வகுப்புகள் என விளம்பரம் இல்லாமல் விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறது சைமா. ரொம்ப நல்லா நாங்கள் வந்து ஒரு நல்ல திட்டம் ஒன்று உருவாக்கினோம். இப்போ எவ்வளோ விஷயங்களுக்கு சினிமா போஸ்டர், மற்ற விஷயங்கள் போஸ்டர் ரோடில் பார்க்குறோம். திருவல்லிக்கேணியில் ஒரு தடவையும் ஜூலையில் ஒரு போஸ்டர் அடிக்கப்படுறது. இது என்னென்னா, எங்களுடைய மாணவர்கள் 10வது மாணவன் 400க்கு மேலே 400க்கு மேலே மார்க் வாங்குறவங்க, +2ல் 1000க்கு மேலே மார்க் வாங்குறவங்க, இவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு பேர் எழுதி இந்த மாதிரி மாணவர்கள் எங்கள்கிட்ட படித்தாங்க, நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு போஸ்டர் அடித்து ஓட்டுறோம். ஸோ இது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது, மற்ற மாணவர்களுக்கு நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறது. சார், நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, இதுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப செலவாகும் இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி, இந்த ஃபண்ட்லாம் யார் கொடுக்குறாங்க? எப்படி நீங்கள் போயிட்டு கேட்குறீங்க? கேட்டோன்னே யாருமே வந்து டக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. 1000 கொஸ்டின்ஸ், கிளாஸ் கொஸ்டின்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் சமாளித்து தான் நீங்கள் வந்து இதை எடுத்து பண்ணணும் இல்லையா? ரொம்ப சரியான கேள்வி மேடம். ஆரம்ப நாட்களில் இந்த இடத்துக்கு வாடகை கட்டுறதுக்கு வந்து கூட கஷ்டப்பட்ட காலங்கள் உண்டு. இதை நாங்கள் ஆரம்பிச்சுட்டு 3 வருஷத்துக்கு இருந்தோம்னா எங்களுக்கு மனசு வருத்தம் மட்டும் இல்லை, நாளைக்கு இதை பண்ண முடியாமல் போய்டுன்ற ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் ஒரு கார்பஸ் ஃபண்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன திட்டத்தை கொண்டு வந்தோம். இது வந்து இதனால் யாரும் பண்ணலை, ஆனாலும் எங்களுடைய ஒரு நன்றி அறிவிப்பாக 1 லட்சத்துக்கு மேலே கார்பஸ் ஃபண்டு தரவங்களுடைய பேர் வந்து இந்த பில்டிங்களுடைய வாசலில் பலகையில் வந்து அவங்களோட பேரை வந்து பொறிக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு எண்ணம். இன்றைக்கி வந்து இந்த பலகை நீங்கள் வெளில போகும்போது பார்ப்பீங்க, அதில் வந்து அந்த பலகை வந்து மீறி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கவுங்க ஏரியாவை அவங்கவுங்க பாதுகாத்துட்டாலே போதும், அந்த ஊர் வந்து ரொம்ப அழகாக மாறிடும். ஸோ அதேற்ற மாதிரி இன்னும் வந்து நீங்கள் இந்த தூர் வாடுற விஷயங்கள்லாம் கூட நீங்களே உங்கள் அமைப்பில் வந்து செஞ்சுருக்கீங்க, யாரையும் எதிர்பார்க்காம செஞ்சுருக்கீங்க. ஸோ திருவல்லிக்கேணி குளத்தை வந்து ஒரு தடவை மொத்த தண்ணியை வெளில எடுத்துட்டு கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா செலவில் மொத்தமாக தூர்வாரி அதை சுத்தப்படுத்தினோம். இது எங்களுடைய ஒரு மைல் ஸ்டோனில் ஒன்று. இதை தவிர சமீபத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த இடத்த அவங்க சுத்தமாக வச்சுக்கணும், ஆனால் நம்ம இடத்துக்கு மட்டும் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். நம்ம வீடை தவிர மற்றவங்களும் நல்லா இருந்தால் தானே நமக்கும் நல்லது. அதனால் திருவல்லிக்கேணியை வந்து ஒரு மாடல் இடமா மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் இங்கே இருக்கிற இடத்த வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி நாங்கள் ஆட்களை வந்து பணம் கொடுத்து வச்சு தெருவா போய் இந்த மாதிரி குப்பை போடாதீங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி குப்பைகளை அதாவது எடுக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணோம். சார், ஹெல்த் கேம்ப்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து நீங்கள் என்ன மாதிரியான டிசீஸ்க்கெலாம் வந்து இந்த ஹெல்த் கேம்ப்லாம் அமைக்கிறீங்க, அது வந்து இது எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க? இப்போ எங்களை மருத்துவ மையத்தில் சாதாரணமாக வரவங்க அவங்களுக்கு ஏற்கனவே உடல்நல குறைவு, முக்கியமாக இன்னி தேதியில் வந்து டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், ஃபீவர் இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து மருந்து வாங்கிக்கிறாங்க. இது ஒரு பக்கம், அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு மருந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் முக்கியம் வந்து அவங்களுடைய ஹெல்த்து நல்லா இருக்கணும். நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா டாக்டர்கிட்ட வர வேண்டிய அவசியமே இருக்காது. இது வந்து கமர்ஷியல் இல்லை, அவங்க வரணுன்றது எங்களுக்கு எண்ணம் இல்லை, வராமல் இருக்கணுன்றது தான் எண்ணம். இதனால் அடிக்கடி வந்து ஹெல்த் கேம்ப்ஸ் நடத்துகிறோம். இதில் முக்கியமாக வந்து பல வருடங்களாக 15-20 வருஷமாக ஆகஸ்ட் 15 நமக்கு வந்து நாட்டினுடைய தினங்கள் என்னெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம். ஸோ ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இது மாதிரி நாட்களில் இங்கே வந்து கொடியேற்றி கொண்டாடுறோம். இது முடிஞ்ச உடனே ஆகஸ்ட் 15 ஒரு தடவையும் பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை அவர்களோட
மற்ற லயன்ஸ் கிளப் இது போல் பல நிறுவனங்களோட சேர்ந்து ஐ கேம்ப் ஒன்று நடத்துகிறோம். இந்த ஐ கேம்பில் வந்து இந்த கண்புரை நோயின்னு சொல்கிறாங்களே கேட்ராக்டை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. இந்த கேட்ராக்ட் டிடெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு தடவையும் வந்து ஒரு 25 பேர் இந்த மாதிரி ஒரு 150 பேரை வந்து கேம்பில் பண்ண முடியும் நம்மளால். அதில் ஒரு 25 பேர் ஐடென்டிஃபை ஆகிறாங்கன்னா அந்த 25 பேருக்கு இலவசமாக கேட்ராக்ட் வந்து நம்மளுடைய இதில் நடக்கிறது. இந்த சில்ட்ரன்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் வந்து வருஷம் சைல்ட் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒன்று நடத்துகிறோம். இது வந்து 2 நாள் நடக்கிற ஈவெண்ட்டு. இதில் வந்து முக்கியமானது வந்து டிராயிங், இதை தவிர பேச்சு போட்டி, பாடுறது, குவிஸ், ஃபேன்சி ட்ரெஸ், இது எல்லாமே நடத்துகிறோம். அதாவது அவங்களோட அறிவியல் திறனை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஒரு காம்படிஷன், அவங்களுடைய நடிப்பு திறனை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஒரு காம்படிஷன், பேச்சுத்திறன், இந்த மாதிரி எல்லாமே நடத்துகிறோம். ஓகே. அண்ட் வந்து இவ்வளோ நீங்கள் சொல்லும்போது இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுக்கே அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ வருடங்களாக அவங்க கூட வந்து நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. உங்கள் விஷயங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும். ஸோ உங்களை வந்து ரொம்ப மனசார வாழ்த்தினவங்க, ரொம்ப ஆசையாக வாழ்த்தினவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி உங்களால் மறக்கவே முடியாத ஒரு வாழ்த்துனா எதுன்னு சொல்லுங்கள். சமீபத்தில் வந்து மருத்துவ மலர் ஒன்று வெளியிட்டோம். அப்போ நாங்கள் முதல்ல டிசைட் பண்ணது சைமாவை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, பெரிய லெவலில் இருக்கவங்க, டாக்டர், இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எல்லாம் மடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாரும் வாங்கியிருந்தோம். இது வாங்கிட்டு இருக்கும்போது இந்த நிலையத்துக்கு ரெகுலராக வர ஒரு வயதான ஒரு முதிர்ந்த அம்மையார், அவங்க நார்மலாக பேசுவாங்கலாம் கூட நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்க இந்த மாதிரி என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மலர் வெளியிடுறோம் அப்படின்னா உடனே வீட்டில் அவங்களாவோ இல்லை அவங்க பேரண்ட்டை சொல்லி என்னன்னு தெரியல, ரொம்ப அழகாக தமிழ் எழுதிட்டு வந்து எங்களை வாழ்த்தி ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தாங்க. இந்த மாதிரி சைமா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நான் அதில் பயன்படுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு. அது எங்களை ரொம்ப உருக வச்சுது. பணத்தை பேங்க்ல போகணும்னு தெரிஞ்ச நமக்கு குப்பைகளை குப்பை தொட்டியில போகணும்னு தெரியறதில்ல. சமீபத்தில் சென்னையில் பெய்த மழையில் குப்பையெல்லாம் அடைச்சிட்டு தண்ணீர் போக வழி இல்லாமல் சென்னையே வெள்ளத்தில் மூழ்கிது. சாதாரண குப்பையால் இவ்வளோ பெரிய ஆபத்து வரும்னு உணர்ற யாருமே இனிமேல் குப்பைகளை வீதியில் போட மாட்டாங்க. குப்பைகளை போடுறதுக்கு குப்பை தொட்டி இருந்தால் தானே போட முடியும்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது குப்பை தொட்டின்ற ஒரு அமைப்பு. அதாவது குப்பைகளை போட இடம் இல்லாமல் அதை வீட்டிலேயே அடைச்சி வச்சுருக்கவங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே தேடி வந்து உங்கள் குப்பைகள்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு பணமும் கொடுத்துட்டு போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். இது ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் சரி அண்ட் பார்க்குறவங்களுக்கும் சரி. யாருக்குமே இது வரைக்குமே தெரியாத ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்குது தான் குப்பைத்தொட்டி.com அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் கேட்டோன்னே கண்டிப்பாக வந்து என்னவா இருக்கும் அது குப்பைத்தொட்டி.com அப்படின்னு தான் எல்லார் மைண்ட்லேயும் வரும். ஸோ வந்து அது நீங்கள் எதனால் இந்த பேர் வச்சிங்க, என்ன விஷயம் இதுக்குள்ளே அடங்கியிருக்குன்றது எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். குப்பைத்தொட்டி.com அப்படின்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து எல்லாருக்குமே வருது. அந்த நோக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேம் வந்து நாங்கள் குப்பைத்தொட்டி.com சூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் குப்பைத்தொட்டி.com உள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் குப்பையில் போடக்கூடிய மறுசுழற்சி பண்ணக்கூடிய பொருட்களை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து அப்போ குப்பையில் மறுசுழற்சி பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம குப்பையில் போடுறோம், அதை போடக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த குப்பைத்தொட்டி.com கூடிய நேமில் வந்து இந்த கம்பெனி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். உள்ளே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த பேப்பர், பிளாஸ்டிக்ஸ், அந்த ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அவ்வளவு திங்ஸையும் நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டு எங்கிட்ட ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி அதை ரீசேல் பண்ணுறோம். இதுதான் இந்த குப்பைத்தொட்டி.com கான்செப்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம். ஓகே சார். அண்ட் வந்து இது ஒரு நெட்வொர்க்காகவே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எதனால் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இதுக்கான முக்கியமான ரீசன் என்ன? ஆக்சுவலி நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு வெளிநாட்டுக்காரன்ட்டு, அவங்களெல்லாம் வெளியே அனுப்பியாச்சு. பட் இந்த குப்பையை மட்டும் என்ன நம்ம வந்து அதை மேலாண்மை பண்ணுறதுல உண்மையிலே டிஃபிகல்ட்டாக வந்து இப்போ சென்னை ஃபேஸ் பண்ணி இந்தியா ஃபுல்லாகவே இது பண்ணுது. அதனால தான் அவங்களுக்கு நிறையா ஸ்கீம்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்து நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 5 years பேக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 months அக்குமுலேட் ஆயிடுச்சு திங்ஸ். எங்களால் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அப்போது வழக்கம் போல் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு வெப்சைட்டோ இல்லை எந்த ஒரு கான்டாக்ட் நம்பர்ஸ் கூட வந்து எனக்கு கிடைக்கல. இந்த மாதிரி திங்ஸை வந்து வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இந்த கான்செப்ட் பண்ணால் என்ன, இதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து ஒரு பெரிய பொருட்டாக எடுக்காமல் குப்பையில் கொண்டு போட்டுடுறோம். அப்போ இது ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதை ப்ராப்பரான முறையில் வந்து மறுசுழற்சி பண்ணக்கூடியவங்க கிட்ட கொண்டு சேர்க்குற மாதிரி ஒரு நிறுவனமாக நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த குப்பைத்தொட்டி.comங்கிற கான்செப்ட் நாங்கள் ஆரம்பித்தோம். சார், நீங்கள் வந்து இது ஒரு நெட்வொர்க்காக வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இப்போ நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் இருக்குது, ஸோ இவங்ககிட்ட இந்த மாதிரி கொடுக்கணும், எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்குது. இது என்ன ப்ராசஸ் சார்? இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணணும், உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக.
இது எங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் ஈஸி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் உங்களுடைய ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்து போஸ்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அப்படின்னா நீங்களே டேரெக்டாக எங்கள் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ ரெஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு கஸ்டமர் நம்பர் நாங்கள் கொடுத்துருவோம். இது ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஒரு 30 to 45 days ஒன்ஸ் விசிட் பண்ணுற மாதிரி ஒரு டே வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் 5th வந்து அடையார் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது வந்து நாங்கள் அந்த 1 week முன்னால் கூட வந்து நாங்கள் அதை பிளான் பண்ணுவோம். ஸோ 4th வந்து கால் பண்ணி அந்த இந்த அடையார் ஏரியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கால் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் வந்து ஓகேன்னு சொல்லி அவைலபிளாக இருக்கிறோம், எங்கிட்ட வந்து திங்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்களோ அந்த கஸ்டமர்ஸுடைய லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி 5th day மார்னிங் வந்து எங்களுடைய பீப்புள் வந்து ஒரு மினி டெம்போவில் எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் வச்சுட்டு வித் ஐடென்டி கார்டோட யூனிஃபார்மோட எங்கள் பீப்புள் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. வர்றதுக்கு முன்னால் அவங்க கால் பண்ணிட்டு வரணும்னா கால் பண்ணிவிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு கால் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள கால் பண்ணிவிட்டு அப்பவும் கூட ஒரு திருப்பி அவங்களோட அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போய் பேப்பர், பிளாஸ்டிக், அலுமினியம், அயன், எலக்ட்ரானிக் வேஸ்ட், ஸ்டீல், காப்பர், இந்த மாதிரி எல்லா ரீசைக்கிள் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா எங்கள் பீப்புள் வந்து வர்றவங்க அதை எடுத்து செக்ரிகேட் பண்ணி அங்கேயே வந்து வெயிட் போட்டு அதோடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே வெப்சைட்டில் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த ப்ரைஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ரெசிப்ட் போட்டு அவங்ககிட்ட அந்த காசை கொடுத்துட்டு அவங்ககிட்ட அந்த அமௌண்ட்டுக்கு சிக்னேச்சர் வாங்கிட்டு எங்கள் பீப்புள் வந்து இப்படி வந்து ஒரு 25 கஸ்டமர்ஸ் ஒரு டே ஸ்கெடியூல் போட்டிருக்காங்க ஒரு டெம்போவுக்குன்னா அவங்க வந்து அந்த 25 கஸ்டமர்ஸையும் விசிட் பண்ணி அந்த திங்ஸை டெம்போவில் ஃபில் பண்ணிவிட்டு எங்களுடைய குடவுனுக்கு வந்து ஈவினிங் வந்து கொண்டு அதை அன்லோட் பண்ணுவாங்க. குடவுனில் தி நெக்ஸ்ட் டே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பீப்புள் வந்து எங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து அந்த திங்ஸை செக்ரிகேட் பண்ணி, ஏன்னா இப்போ பிளாஸ்டிக்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சது ஒரு பெட் பாட்டில் சொல்லுவோம், பாலித்தீன் சொல்லுவோம், ஒரு பக்கெட்னா இப்படி சொல்லுவோம். ஆனால் பிளாஸ்டிக்ஸ்லேயே மோர் தென் 10 வெரைட்டிஸ் இருக்குது. அதே போல் கிளியர்னு சொல்லுவாங்க, அப்படி நிறையா வந்து அதில் வெரைட்டிஸ் இருக்குது. பிளாக் பிளாஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எங்களுடைய குடவுனில் அந்த கேட்டகரி வைஸ் அதை ஃபுல்லாக ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி இதோட ரீசைக்கிளர்ஸ்ட்டை வந்து சேல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கால் பண்ணோம் சார். ஃபஸ்ட்டு வரவான்னு கேட்போம். அவங்க வர சொன்னாங்கன்னா இப்போ ஒரு 2 minutes கழிச்சு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய்ட்டு காலிங் மேல் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்கு போய்ட்டு என்னென்ன பொருள் தனியாக பிரிப்போம். இந்த பால் கவர், பாலித்தீன் பை, இந்த பேப்பர், வேஸ்ட்டு, எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு, இந்த டிவி, உடஞ்ச பிளாஸ்டிக்கு, பால் கவர் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டை போட்டு பைசா கொடுத்துருவோம், கையில் கொடுத்துருவோம். அண்ட் வந்து இந்த திங்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க, அது வந்து எங்கே வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்குறவங்களுக்குலாம் தோணும். அண்ட் அதுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. இந்த திங்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக இப்போ பேட்டரிலாம் இருக்குன்னா அதுலேருந்து உடச்சி உள்ளேருந்து லெட் எடுப்பாங்க. பட் நாங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. நாங்கள் அதை ப்ராப்பராக செர்டிஃபைடு எலக்ட்ரானிக் வேஸ்ட் ரீசைக்கிளர்ஸ்ட்டை வந்து நாங்கள் அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். ஸோ இது எல்லா திங்ஸும் எங்களுடைய குடோனுக்கு வர்ற எந்த ஒரு திங்ஸையும் நாங்கள் குப்பையிலையும் போடுறது கிடையாது. அதை டிஸ்மேண்டில் பண்ணுறதோ அல்லது உடச்சி அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எடுக்கிறதுங்க மாதிரி எந்த ஒரு கான்செப்ட் எங்ககிட்ட கிடையாது. நாங்கள் இதை அப்படியே வந்து அந்த ரீசைக்கிளர்ஸ் கையில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், அவங்க அதை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து நீங்கள் இது கஸ்டமர்ஸோடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது சார்? அது நீங்கள் போய் அந்த திங்ஸ் எடுக்கும் போது அவங்க என்ன மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம்? ஒரு 2 நாளைக்கு முன்னால் கூட ஒரு கஸ்டமர் கால் பண்ணி சொன்னாங்க, இந்த திங்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுல எனக்கு வந்து ரொம்ப உடன்பாடு உண்டு, அதை ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணுறவங்ககிட்ட கொண்டு ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற இது உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அந்த கான்செப்ட் பண்ணுறீங்க. அதாவது கஸ்டமர் லெவலில் நீங்கள் பெரிய டீலர்ஸ்லேருந்து வாங்கி ரீசைக்ளிங் யூனிட்டுக்கு போகும். பட் பெரிய டீலர்ஸ் என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரீட் பையர்ஸ்லேருந்து அந்த இது போகும். பட் டைரெக்டாக வந்து எனக்கு இது ரீசைக்ளிங்க்கு தான் போகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மீடியாவாக வந்து இந்த குப்பை.com கான்செப்ட் செயல்படுறதுனால நான் என் திங்ஸ் எவ்வளோ நாளானாலும் உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் வெயிட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் மேலே மோகம் இருந்தவங்களுக்கு இந்த கான்செப்டை வந்து உண்மையிலே அந்த பொருட்களை மறுசுழற்சி பண்ணணுங்கிற எண்ணம் இருந்த கஸ்டமர்களாக இருக்கட்டு, மணி ஓரியன்டா எனக்கு பணம் வந்து இதை விட அதிகமாக வேணும்னு எதிர்பார்க்குற கஸ்டமராக இருக்கட்டு, இல்லை எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி திங்ஸை ஹேண்டில் பண்ணணும் நினைக்கிறவங்களா இருக்கட்டு, இந்த மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் வந்து எங்களுடைய கான்செப்ட் வந்து ஒரு வரப்பிரசாதம். குப்பை.comலேருந்து 4 வருஷமாக நாங்கள் பேப்பர்லாம் போடுறோம். பிளாஸ்டிக் சாமான், இரும்பு நம்மெல்லாம் வாங்குறாங்க. இவங்க வந்து டிபெண்டபிளாக இருக்காங்க. வெயிட்டு எடை பொருள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்கி கடையில் போனால் கஷ்டம்.
அதுவும் இல்லாமல் நான் கடையை கொண்டு போய் கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து வரத்துக்கே நான் ஆட்டோ கிட்ட கார் சார்ஜெலாம் பண்ண வேண்டியிருக்கு, கார் சார்ஜெல்லாம். இது ரொம்ப கன்வீனியன்ட்டு. முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கனால எங்களுக்கு மெயில் வரும், மெசேஜ் வரும் வராங்கன்னு சொல்லிவிட்டு. நாங்கள் வேணும்னா பேப்பர் போடலாம், இது வேணாலும் போடலாம். இல்லைனாக்கா நாங்கள் வீட்டில் இல்லை ஊரில் இல்லைன்னு சொன்னாக்கா திருப்பி இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டு, ரொம்ப டிபெண்டபிள் சர்வீஸ். அண்ட் வந்து குப்பைத்தொட்டி.comன்றது சென்னை மட்டும் இப்போது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் வந்து ஓவரால் இந்தியாவில் வந்து இதை நீங்கள் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும்னு நம்புறீங்க? இப்போ எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு? கண்டிப்பாக எங்களுடைய வெப்சைட் வந்து இது வரைக்கும் 10 lakhs people மேலே பார்த்துருக்குறாங்க. 10 lakh விசிட்ஸ் மேலே இருக்குது எங்கள் வெப்சைட்டுக்கு. அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கிள் வரும்போது நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து டெய்லி ஈகராக வந்து பார்ப்போம் எவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் எந்த விளம்பரங்களும் நாங்கள் பண்ணலை. இந்த கான்செப்டுக்காக வந்திருக்கக்கூடிய வரவேற்பில் தான் இந்த இவ்வளவு வியூஸ் வந்திருக்கு. அதே போல் இந்த கான்செப்ட் வந்து நாட் ஒன்லி இன் இந்தியா, நீங்கள் 1 lakh அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakh விசிட் வந்து அவுட் சைட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. சென்னையில இருந்து அவுட் சைட் சென்னை கூட இந்தியாவில் ரூரல் சைடில் இருந்து வந்திருக்குது. அதே போல் நார்த் சைட்லேருந்து நிறைய வந்திருக்கு. அந்த ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எங்களுடைய பிரான்ச் வந்து நாங்கள் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ரீச் ஆகிறதுல எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் எங்ககிட்ட இல்லை. அதே போல் ஃபீட்பேக்கும் எங்கள் ஏரியாவில் எப்போ நீங்கள் இந்த கான்செப்டை கொண்டு வருவீங்க அப்படின்னு இருக்குது. அதனால் எங்களுடைய கோல் என்னென்னா இதை இந்தியா ஃபுல்லாக எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது நெக்ஸ்ட் லெவல் சிட்டிஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வேலை வந்து நாங்கள் வீட்டிலேயே வந்து இதை கலெக்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி வயசானவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. அதுக்கு முன்னால் பேப்பர் சேர்ந்து போகும், அது கொண்டு போகிறதுக்கு ஆட்டோ பிடிச்சி அதை கொண்டு போகணும், அது இதுன்னு இல்லை வாசலில் வரவங்க ரொம்ப ஏமாற்றுவாங்க தராசை வச்சுட்டு. அதனால இவங்க வர்றது ரொம்ப சௌரியமாக இருக்குது. இவங்க நியூஸ் பேப்பர் தவிர மற்ற புக்ஸு, பிளாஸ்டிக்கு, அலுமினியம் எல்லாம் எடுக்கிறாங்க, வேஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அதனால ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கீங்க சார்? இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக அந்த குப்பைத்தொட்டி.com கான்செப்டில் வந்து ஒரு சேஞ்சே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இதில் சேஞ்ச் இல்லைனாலும் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த இமிடியட் பிக்கப் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 100% பீப்புளை வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ரெண்டாவது அதர் சிட்டிஸ் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கான்செப்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக உபயோகப்படக்கூடிய லெவலுக்கு கொண்டு வர்றது. மூணாவது ஒரு ஆர்கனைஸ்டு வேல வந்து இது பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு கம்பெனி குப்பைத்தொட்டி.com வந்து ரீசைக்கிளபிள் திங்ஸை ரெசிடென்சியல் இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு இதில் ஒரு இது என்னென்னா எங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கு. பட் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அதில் வந்து காம்படிட்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரினா ஒரு லாரி எடுத்துகிட்டு போனால் போது பல்காக எங்களுக்கு திங்ஸ் கிடைக்கும். பட் எங்களுக்கு மணி மட்டும் எங்களுடைய பிளான் கிடையாது. ரெசிடென்சியல் கஸ்டமர்ஸ் சஃபர் ஆகக்கூடிய விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் அந்த கான்செப்ட். நாங்கள் மணி ஓரியன்டாக பண்ணதாக இருந்தால் நாங்கள் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை வந்து காய்லாங்கடையிலேருந்து அவங்க வச்சிருக்கிறத வந்து ஒரு மெயின் டீலர் மாதிரி அவங்ககிட்ட இருந்து எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் பண்ணாமல் ரெசிடென்சியல் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுடைய ரீசனே இதை ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. அதில் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் சக்ஸஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை த்ரூஅவுட் இந்தியா பண்ணணும் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா உண்மையிலே இந்தியா வந்து பெரிய கண்ட்ரி, நிறைய பீப்புள் இருக்கிறாங்க. இதையும் வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுறது இந்தியாவில் நிறையவே ஜென்ரேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த கான்செப்டை ஒரு வேர்ல்ட் லெவலுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம்னாலும் இந்தியாவை வந்து கண்டிப்பாக மற்ற கண்ட்ரீஸ்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்டாக இதை கொண்டு வர முடியுங்கிற ஒரு வேலை வந்து நாங்கள் போயிடுவோம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலியமாக நம்புகிறோம். எல்லாருமே இதை ரொம்ப யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதை நீங்கள் ஒரு சர்வீஸாக பண்ணுறீங்க. அண்ட் வந்து இது ஒரு பெரிய விஷயமா மாறி எல்லாருக்குமே புரிஞ்சு இது மிகப்பெரிய ஒரு லெவலில் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். கோயிலுக்கு ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்தாலே அதில் உபயம்னு தன்னுடைய பேரை போட்டு விளம்பரப்படுத்திக்கிற இந்த மக்களுக்கு மத்தியில் முகம் முகவரி இது ரெண்டையும் மறைச்சிக்கிட்டு மக்களுக்காகவே சேவை செஞ்சுட்டு இருக்கிறவங்களே இன்னைக்கு பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷபான்.